சமையல் சாதம் காய்கறிகளும் பிரமாதம் அந்த கௌரவ பிரசாதம் இதுவே எனக்கு போதும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? காரைக்குடியிலேருந்து கார்த்திகா. இன்றைக்கி செட்டிநாட்டு பாரம்பரிய சமையலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்ப சிம்பிளான ஆலு பரோட்டா வீட்டில் எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். நான் 2 மெத்தட் ஆலு பரோட்டா நான் சொல்லி கொடுத்துருக்கேன். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ ஆலு பரோட்டா 2 மெத்தடில் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்கலாம். ஆலு பரோட்டா நான் 2 மெத்தடில் இப்போ செஞ்சு காமிக்க போகிறேன். இப்போ இது வந்து நான் 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். இந்த மாவை வந்து நம்ம தனியாக ஒரு பெரிய பாத்திரத்தில் கொட்டிட்டு நல்லா எண்ணெய் விட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். இன்னொரு மெத்தடு என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, மாவு இந்த மாதிரி பிசையாமல் கரைச்சி விட்டுட்டு எப்படி ஊற்றுறது அப்படின்னு காமிக்க போகிறேன். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேன். ஆயில் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் முதல்லையே உப்பையும் ஆயிலையும் சேர்த்து ஒன்றா நம்ம பிசைஞ்சு விட்டுறலாம். அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. அதாவது நம்ம சப்பாத்திக்கு எப்படி பிசைவோமோ அது போல் நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிருங்க. இப்போ தண்ணி விட்டு நம்ம பிசைஞ்சிக்கலாம். தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தெளிச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணி கொல கொலன்னு ஆயிடக்கூடாது. அதுபோல் பார்த்து தெளிச்சுக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே வாங்க. பாருங்கள், நான் இது போல் பிசைஞ்சிட்டேன். இப்போது இதில் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டு லேசாக எல்லா இடத்துலையும் தேய்ச்சி அப்படியே நம்ம ஒரு துணி போட்டு ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சுட்டு நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இதுக்கு பார்த்துடலாம். அதாவது மாவு வந்து வெடிப்பு இருக்கக்கூடாது, நம்ம தேய்க்கும் போது வெடிப்பு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இது ஊறிடணும். ஒரு 10 நிமிஷம் நல்லா அதை துணி போட்டு நம்ம மூடி வச்சுருவோம். இப்போ 2வது மெத்தட் எப்படி செய்ய போகிறோம் அப்படின்னா, நான் ஒரு 150 கிராம் அளவுக்கு மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்தில் கொட்டிட்டு லேசாக இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டுட்டு நல்லா தண்ணி விட்டு மாவு மாதிரி கரைச்சிருங்க. தோசைக்கு நம்ம மாவு பிசைவோம் இல்லையா, அது மாதிரி தண்ணி விட்டு நல்லா இதை கரைச்சிடலாம் கட்டி இல்லாமல். 2வது மெத்தடுக்கும் நான் மாவு கரைச்சி வச்சுருக்கேன். ஒரு 10 நிமிஷம் சென்று பார்த்தோன்னா நல்லா கட்டி இல்லாமல் கரைக்கலாம். இதையும் அப்படியே ஒரு 10 நிமிஷம் ஊற வச்சுருவோம். இப்போ நம்ம ஸ்டஃபிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டஃபிங் பண்ணுறதுக்கு நான் ஒரு பாத்திரத்தில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு காய வச்சுக்கிறேன். ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து நான் 1/2 கிலோ எடுத்திருக்கேன். 1/2 கிலோ மாவு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்திருக்கேன். அதனால் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் ரொம்ப விடாதீங்க. ஏன்னா உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப டைட்டான மெத்தடில் தான் நம்ம வந்து இந்த மசாலா ரெடி பண்ணணும். இல்லைன்னா பரோட்டா நம்ம தேய்க்கும் போது வெளியில் அப்படியே மசாலா வெளியேறிடும். இப்போ இந்த ஆயிலில் வந்து நான் ஒரு 2 வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். ஒரு 2 பச்சை மிளகா நல்லா பொடியாக கட் பண்ணியிருக்கேன். அதையும் வெங்காயத்தோடு சேர்த்து நல்லா ஓரளவு கோல்டன் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நல்லா நம்ம அதை வதக்கி விட்டுருவோம். வெங்காயம் ஓரளவு வதங்கிட்டு இருக்கும்போதே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து விட்டுட்டு ஒன்றா கிளறி விட்டுருவோம். நம்ம வெங்காயத்தோடையே இஞ்சி பூண்டு விழுதை முதல்ல நல்லா கிளறிட்டோம் அப்படின்னா அது நல்லாவே நமக்கு டேஸ்ட் இருக்கும். இப்போ அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி சேர்த்துக்கிறேன். வெங்காயம் உருளைக்கிழங்குக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து நம்ம இப்போ இதை நல்லா மசாலாவை கிளறி விட்டுறலாம். அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நம்ம மசாலா கிளறி இந்த உருளைக்கிழங்கு போட்டு எல்லாத்தையும் கிளற வரைக்கும் அடுப்பு ஸ்லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். நல்லா இதை கிளறி விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இப்போ கொத்தமல்லி சேர்த்து இதோட கிளறிட்டு உருளைக்கிழங்கு சேர்த்துக்குவோம். உருளைக்கிழங்கு வந்து கட்டியே இல்லாமல் நல்லா அதாவது மசிச்சிடணும். ஏன்னா நம்ம பரோட்டா தேய்க்கும் போது வெளியில் வந்து அப்படியே வந்துடும் அது. இப்போ நான் தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சேர்த்து இந்த மசாலாவோட வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். உருளைக்கிழங்கு நல்லா மசிச்சு நான் எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு நல்லா ஒரு 4 விசில் 5 விசில் அளவுக்கு வச்சு வேக வச்சிங்க அப்படின்னா நல்லாவே குழைய வெந்துடும். உருளைக்கிழங்க நல்லா மசாலாவோடு சேர்த்து ஒன்றா கிளறி விட்டுருங்க. நல்லா மையவே கிளறி விட்டுறணும்.
இந்த உப்பு மசாலா எல்லா இடமும் உருளைக்கிழங்குல அதில் சேரணும். பாருங்கள், நான் எல்லா உருளைக்கிழங்கையும் இந்த பாருங்கள் பாத்திரத்தில் ஒட்டாமல் இந்த மாதிரி நான் ட்ரையாக நல்லா கலரிட்டேன். நல்லா ட்ரையாக இருந்தால் தான் வந்து பரோட்டாவில் நம்ம தேய்க்கிறதுக்கு நல்லாயிருக்கும். ஆயில் அதிகமாக விட்டுறாதீங்க, திரும்பவும் சொல்கிறேன். இந்த மாதிரி தண்ணி சத்தே இல்லாமல் நல்லா வந்து இதை கலரிட்டு லாஸ்ட்டில் ஒரு அரை எலுமிச்சம்பழம் நம்ம இதில் புழிஞ்சு விட்ருவோம். அது சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அரை எலுமிச்சம்பழம் விதையை எடுத்து வச்சுருக்கேன். இதை நல்லா உருளைக்கிழங்கோட சேர்த்து ஒன்றா கலரி அப்படியே ஆஃப் பண்ணி நம்ம இறக்கிட்டு இப்போ பரோட்டா எப்படி தேய்க்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாமல் வரணும். அதுக்கு ஆயில் கூட விடணும்னு அவசியம் இல்லை. அடுப்பை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு உருளைக்கிழங்கை வந்து மாவு மாதிரி நம்ம பிசைஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த மெத்தடு நமக்கு கரெக்டாக கிடைக்கும். உருண்டை பிடிச்சி நம்ம வைக்கும்போது கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இதை ஒன்றா கலரிட்டு அப்படியே பரோட்டாவுக்கு பார்க்கலாம். உருளைக்கிழங்கு ஸ்டஃபிங் நம்ம ரெடி பண்ணி ஆற வச்சிட்டோம். இப்போ நான் வந்து உருண்டை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக எடுத்திருக்கேன். அதாவது சாதாரணமாக நம்ம சப்பாத்திக்கு ஒரு அளவு என்ன எடுப்போமோ அதை விட 1.5 சைஸ் அளவுக்கு கூட எடுத்திருக்கேன். இப்போ கட்டையில் லேசாக மாவு வச்சுட்டு கொஞ்சம் கனமாக இதை லைட்டாக அழுத்திக்கங்க முதல்ல. அதுக்கப்புறம் நம்ம உள்ள ஸ்டஃபிங் வச்சுட்டு மடிச்சுட்டு மறுபடியும் அழுத்திக்கலாம். ரொம்ப பெருசாக இருக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு இந்த மாதிரி மாவு வச்சுட்டு அந்த உருண்டை நம்ம உள்ளே வச்சு ஸ்டஃபிங் பண்ணுற அளவுக்கு நம்ம தேய்ச்சிக்கிட்டால் போதும். அதுக்கப்புறம் பெருசாக தேய்ச்சிக்கலாம். இந்த அளவு இருந்தால் போதும். இந்த கணத்தில் இப்போ நம்ம வந்து உருளைக்கிழங்கை உள்ள ஸ்டஃபிங் வச்சுக்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு வந்து நான் ஒரு சின்ன எலுமிச்சம்பழம் அளவுக்கு உருட்டி எடுத்திருக்கேன். அது கையில் ஒட்டாது, நம்ம கரெக்டாகவே மெத்தட் செஞ்சுருக்கோம். இப்போ இதை உள்ளே வச்சுட்டு நம்ம ஒவ்வொரு லேயரையும் அப்படி சேர்த்து விட்டுட்டு மேலே இருக்கிற அந்த கனமான பகுதியை நம்ம லேசாக கிள்ளி எடுத்துட்டோம் அப்படின்னா சப்பாத்தி ஒரே ஈவனாக நமக்கு இருக்கும். இல்லைன்னா ஒரு இடத்துல மட்டும் கனமாக தெரியும். இது போல் மேலே லைட்டாக அப்படியே கிள்ளி எடுத்துருங்க ஒன்றா சேர்த்துட்டு. இப்போ இதை நம்ம ஒரு உருண்டை மாதிரி ரெடி பண்ணிவிட்டு திரும்பியும் நம்ம இதை தேய்ச்சிக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்காமல் ஓரளவு லேசாக நம்ம தேய்ச்சிக்கலாம். இப்போ இதை அப்படியே நம்ம கட்டையில் வச்சுட்டு லேசாக அப்படியே அழுத்துங்க. ரொம்ப அழுத்தி விட்றாதீங்க, உள்ளே இருக்கிற ஸ்டஃபிங் வந்து நமக்கு வெளியில் வந்துடும். பாருங்கள், பரோட்டா வந்து நம்ம சப்பாத்தி மாதிரி ரொம்ப நைஸாக அழகாக தேய்ச்சிருக்கேன். பாருங்கள், உள்ளே இருக்க மசாலா தெரியுது, ஆனால் வெளியில் வரல. இப்போ நம்ம இதை தோசைக்கல்லில் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தோசைக்கல் நான் காய வச்சுருக்கேன். அதில் நம்ம ஃபஸ்ட்டு ஆயில் விட வேண்டாம். முதல்ல நம்ம பரோட்டாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நெய் முதல் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நெய் போட்டு லேசாக அப்ளை பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னா அந்த சூட்டில் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ 2 பக்கமும் நம்ம ஓரளவு செவக்கிற அளவு திருப்பி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் அப்படியே திருப்பி போட்டிருக்கேன் பாருங்கள். இப்போ இந்த பக்கமும் லேசாக நம்ம நெய் விட்டு தடவி விட்டுக்குவோம். அதாவது 2 பக்கமும் ஓரளவு நமக்கு வேகணும். உள்ள ஸ்டஃபிங் வந்து நம்ம வேக வச்சு தானே வச்சுருக்கோம். வெளியில் நமக்கு இந்த சப்பாத்தி மட்டும் வெந்தால் போதும் தானே. அதனால் இதில் லேசாக நெய் தடவிட்டு ஒரே போல் நம்ம அடுப்பில் வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை அப்படியே சாப்பிட பரிமாறிக்கிறலாம். ரெண்டாவதாக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, மாவை நம்ம கரைச்சி எடுத்துருந்தோம் இல்லையா, அந்த மாவை வந்து முதல்ல ஒரு கரண்டி விட்டுட்டு லேசாக அப்படியே அதை அப்ளை பண்ணி விட்ருங்க. அதாவது அந்த சப்பாத்தி மாதிரியே இதை நம்ம தோசையாட்டம் அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம செஞ்சு வச்சுருக்கிற ஸ்டஃபிங்கை இதில் லேசாக நம்ம அப்ளை பண்ணிவிட்டு மேலேயும் இதே போல் மாவு ஊற்றி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி மசாலாவை எடுத்துட்டு நம்ம இதில் வச்சு அப்படியே லைட்டாக அப்ளை பண்ணி விட்டுட்டு, இது என்ன அப்படின்னா சப்பாத்தி நமக்கு தேய்க்க டயம் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடு. இதை எல்லா இடத்துலையும் நம்ம படுற மாதிரி அப்படியே தேய்ச்சி விட்ருவோம். இது போல் எல்லா இடத்துலையும் இந்த மசாலாவை நம்ம அப்ளை பண்ணிவிட்டு இப்போ லேசாக இதில் மாவு ஊற்றி நம்ம எல்லா இடத்துலையும் படுற மாதிரி தேய்ச்சி விட்ருவோம். அதாவது இது வந்து ரொம்ப சிம்பிள் மெத்தடு. நம்ம தேய்க்கிறதுக்கு டைம் இல்லாத பட்சத்தில் இந்த மாதிரி செஞ்சுக்கிறது ரொம்ப சிம்பிள் மெத்தடு. அதே போல் நம்ம எல்லா இடத்துலையும் மேலே தோசை மாதிரி அப்படியே அப்ளை பண்ணி விட்டுட்டு நெய் விட்டுக்கலாம். பாருங்கள், நான் மாவு வந்து ஒரு போல் அப்ளை பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதில் லேசாக நெய் விட்டுட்டு இந்த பக்கமாக நம்ம திருப்பி விட்டுக்குவோம். லேசாக நெய் விட்டு அப்படியே இந்த பக்கமாக நம்ம திருப்பி விட்டுக்கலாம். பாருங்கள், நான் திருப்பி விட்டுட்டேன். இந்த பக்கம் நமக்கு தோசை மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ இதில் லேசாக நம்ம நெய் விட்டுட்டு ஒன்றா அப்ளை பண்ணிவிட்டு அந்த பக்கம் வேகிற அளவு நம்ம வெயிட் பண்ணால் போதும். சூப்பரான ஆலு பரோட்டா நமக்கு 2 மெத்தடில் ரெடி ஆகிடுச்சு. பிளேட்டுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு சாப்பிட கொடுக்கலாம். இதுக்கு நமக்கு தொட்டுக்கிறதுக்கு என்ன வைக்கலாம் அப்படின்னா, கெட்டி தயிர், புளிக்காத ரொம்ப புளிக்காத கெட்டி தயிர் இருந்துச்சுன்னா இதில் தொட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்ம ஸ்டஃபிங் பண்ணிவிட்டு இந்த பக்கம் திருப்பணும் இல்லையா, அந்த பக்கத்தை நான் திருப்பி விட்ருக்கேன். ரொம்ப அருமையாகவே வெந்துருச்சு. இப்போ நம்ம சாப்பிட எடுத்துக்கலாம்.
ரொம்ப சூப்பராக ஆலு பரோட்டா நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி மெத்தடில் செஞ்ச ஆலு பரோட்டா. இது பாருங்கள், பிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப சாஃப்டாக உள்ளே இருக்கிற மசாலா நமக்கு அப்படியே வெளியில் தெரியும். அந்த மாதிரி இது ரொம்ப சாஃப்டாக இருக்கும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுக்கு நான் தொட்டுக்கிறதுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். ரொம்ப சூப்பரான காம்பினேஷன். இப்போ இன்னொரு மெத்தடும் நம்ம செஞ்சோம் இல்லையா, அதுவும் பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஆலு பரோட்டா வந்து எப்படி இருக்குது பாருங்கள். உள்ள மெத்தடு வந்து உள்ளுக்கு அழகாக நமக்கு ஸ்டஃபிங் ஆகிருக்கு. இது போல் நீங்களும் ஆலு பரோட்டா ரெடி பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சிம்பிளான மெத்தடு, எல்லாருக்கும் விரும்பி சாப்பிடக்கூடிய மெத்தடு. ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.